வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். அனைவருக்கும் கேகேபிடி சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புது பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதோட ரேட்டு என்னவாக இருக்கும், நம்ம ரேட்டு இந்த கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரேட்டில் என்ன வேலை எப்படி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் எல்லாருக்கும் வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. இப்போ நம்ம பில்டிங் ரேட்டில் எடுத்து பண்ணுறத நம்ம குறைச்சிருக்கோம். இது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விலைவாசி ஏற்றமும் ஒரு பக்கம் இருக்குது, வீடு கட்டுறவங்களுக்கிட்ட புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ரேட்டு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு ரேட்டு கேட்குறாங்க. அவங்க கேட்குறான்றதுக்காக நம்ம அந்த ரேட்டில் பண்ண முடியுன்றதை காட்டிலும் பண்ணுனா தப்பாக வரும்ன்ற எண்ணம் பயமும் நமக்கு இருக்குது. இது ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுங்களேன். அவர் புதுசாக வீடு கட்டுறாரு. அப்போது எம்டி லேண்ட் தான் இருக்கும். அந்த எம்டி லேண்டில் கட்டும்போது அவங்களுக்கு பட்ஜெட் இஷ்யூஸ் வரும். அப்படி பட்ஜெட் இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே 2 மாடி 3 மாடி கட்ட மாட்டாங்க. எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுவாங்க. இப்போ அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபஸ்ட்டு கட்டி முடிக்கணும், அப்படி தான் அந்த எண்ணம் இருக்கும். அவங்க அதுக்கு தான் முயற்சி எடுத்துகிட்ருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சராசரி ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம், கொட்டேஷன் கொடுக்குறோம், இல்லை டீட்டெயில் எஸ்டிமேஷன் கூட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் ஈஸியாக சொல்லுவாங்க, சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, நம்ம இந்த வீட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே கொடுத்துருவாங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் தான் சிக்கல் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர் பிளான் என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரோட மட்டும் நிற்க போகிறது கிடையாது. லைஃப்பில் நம்ம லைஃப் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் நிற்க போகிறது கிடையாது. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு செகண்டுன்னு நம்மளால் போக முடியும். சரிங்களா? அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் தானே. அப்போது நீங்கள் அந்த ஐடியாவில் இருக்கும்போது நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணுறீங்க அப்படின்னா சேர்த்து தானே பண்ணணும். இப்போ G+1 G+2க்கு சேர்த்து தானே கீழே ஸ்ட்ரக்சரல் பண்ணணும். அதாவது ஒரு பொருள் மேலே ஒரு பொருள் வருது அப்படின்னா கீழே இருக்கிற பொருள் நான் எப்படி சொல்லணும், ஸ்ட்ராங்காலாம் இருக்கணும். அடித்தளம் நல்லா இருந்தால் தானே மேல் தளங்கள் நம்ம எழுப்ப வசதியாக இருக்கும். இதைத்தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை சார். கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரல் மட்டும்தான் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃபஸ்ட்டு கட்டுறீங்களா கட்டலையான்றத கவலை கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு என்னவோ அதை தான் பண்ணுவாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம முக்கால் காலம் போடுவாங்க. சரிங்களா? முக்கால் காலம் போட்டு பண்ணும்போது ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு நல்ல வசதி வரும்போது நீங்கள் நினைக்கலாம், சரி நம்ம இந்த இடத்துலையே இன்னும் 2 ஃப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி 2 ஃப்ளோர் பண்ணணும்னு உங்களுக்கு மனசில் ஐடியா இருக்கும். பட் உங்களுக்காக ஸ்ட்ரக்சரல் நீங்கள் அப்போ பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 2 ஃப்ளோர் கண்டிப்பாக எழுப்ப முடியாது. அப்படியே எழுப்பினாலும் இதே தவிர தான் அங்கேயும் செய்ய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இது வீடு ஒன்ஸ் கட்டும்போது நம்ம பார்த்து பண்ணால் தான் உண்டு. திருப்பி இதை ரெனோவேஷன் பண்ணவே முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுட்டிங் ஃபவுண்டேஷனை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணும்போதே G+3க்கான G+2க்கான ஸ்ட்ரக்சரல் என்னவோ அதை பண்ணிடணும். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரு இன்றைக்கி கட்டுறோம் அப்படின்னா 5 வருஷம் கழித்து நீங்கள் ஃபஸ்ட் மாடி கட்டுறீங்க. அப்போது இந்த காசை நீங்கள் மிச்சம் பண்ணணும், இல்லை இந்த டைமில் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லைன்னு நினச்சி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கனவு உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம 5 வருஷத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதை தாராளமாக 8 வருஷத்துலேயே 10 வருஷத்துலேயே கட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை வரும்ல. இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்குறீங்க பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இதுதான் சார் ரீசன். கம்மியான ரேட்டு. நான் ரேட்டை பற்றி சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா இப்போ அவங்களே லேபர் வச்சு பண்ணால் கூட அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படியே பண்ண மாட்டாங்க. ரேட்டில் விடும்போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களால இதை தான் செய்ய முடியும். ஏன் அது உங்களுக்கு புரியலைங்கிறது தான் எனக்கு புரியலை. ஸோ நாங்கள் இப்போ நம்ம கேகேபிடிஸை நம்ம ஒரு ரிஜிஸ்டர் கம்பெனி தான்.
பாபா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு யூனிட் ஆஃப் கம்பெனி தான் நம்ம கேகே பில்டர்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு சில வரைமுறைகள் வச்சுருக்கோம். நம்ம எடுத்துன்னு எல்லாருக்கும் எடுத்த ரேட்டில் பண்ணித்தர முடியறதில்ல. அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு அவங்க ட்ரீம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற நம்ம ரேட் கொடுப்போம். ஒத்து வந்தால் மட்டும் செய்வோம், இல்லைன்னா ஒன்லி கன்சல்ட்டிங்கில் போயிடுறோம். கன்சல்ட்டிங் போகும்போது கூட இதே தான் சார். கன்சல்ட்டிங் போனால் கூட உங்கள் விருப்பத்துக்காக பண்ண முடியுமே தவிர, அதாவது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற டிசைன் பண்ணலாமே தவிர உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற கம்பியை குறைக்கவோ ஸ்ட்ரக்சரில் வீக் பண்ணவோ இந்த கன்சல்ட்டிங்கில் பண்ண மாட்டோம். திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் சார் வித்தியாசம். இதுக்கு கண்டினியூவாக இன்னொரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவில் தான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு என்ன காலம், எத்தனை கம்பி, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே ஒரு G+3க்கு எவ்வளோ ஸ்ட்ரக்சரல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன், இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த இன்ட்ரோ. நீங்கள் வீடு கட்டுறவங்க எல்லாருமே தெளிவான புரிதல் வேணும். அதாவது வருங்காலத்தில் எல்லாருமே நல்ல வீடு கட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீங்கள் நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கட்டுமானத்துறையில் ஒரு புரிதல் கிடைக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.